விஜய் அவருடைய இவங்களுக்கு பேசும்போது சிறு பசங்களுக்கெல்லாம் குட்டீஸ் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அவங்களெல்லாம் எனக்காக இப்போ சிபாரிசு பண்ணி எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு பேசினேன். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு. குட்டி பிரச்சார கேள்வி படுற மாதிரி எனக்கு ஓட்டு போட அப்பா அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதுக்காக இப்போ இதை இந்த நக்கீரன் கோபால் சொல்கிறாரு, நீ பஞ்சு மிட்டாய் வியாபாரி, நீ பலூன் வியாபாரி. பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் பலூன் இது பண்ணுறது தான் சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி விற்பான். அது மாதிரி நீ கேட்குறையா அப்படின்னு எவ்வளோ மோசமாக இருக்கணுமோ கேட்டுருக்காரு. இந்த வீடியோவை பாருங்கள். நக்கீரன் கோபால் எப்படிப்பட்ட மனிதருங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி திருவிழாவில் இந்த சவு மிட்டாய் விற்கிறவனும் பலூன் விற்கிறவனும் எப்படி பெரிய சின்ன பிள்ளைகளை கவர்ந்து பெரிய ஆளுகளை இழுத்துட்டு விற்கிறானோ அதே வியாபாரத்தை பண்ணி தொலைஞ்சான். விஜய் ஜவு மிட்டாய் வியாபாரி இல்லை பலூன் வியாபாரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? உங்களை மாதிரி மிரட்டியாக பணம் வாங்குறாங்க அவங்கெல்லாம். ஒவ்வொருத்தர் இந்த நியூஸை போடுவேன் இல்லைன்னா அந்த நியூஸை போடுவேன்னு மிரட்டலில் ஈடுபட்டது உண்மையா இல்லையா? நக்கீரன் கோபால் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ கேவலமான வேலை பண்ணாதீங்க. மீடியாவில் இருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு ஜாலி அடிக்கணும்னா பத்திரிக்கையில் போய் எழுதுங்க. ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார், அவர் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கார். அவர் போய் போடா வாடா இது நான் பொதுப்படையாக தான் சொல்கிறேன். விஜய்க்கு ஆதரவோ இதுவோ நான் பண்ணுறதுக்காக பேசலை. விஜய்கிட்டெல்லாம் நான் பார்த்ததில்லை, அவர்கிட்ட இதுவரை பேசுனது கூட இல்லை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் இந்த நக்கீரன் கோபால் சொல்கிறேன், இந்த மாதிரி மூன்றாம் தர வேலை பண்ணாதீங்க, இது பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களெல்லாம் உங்கள் மீடியாக்களை வருங்காலத்தில் புறக்கணிப்பார்கள். அப்போ நீங்கள் வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். மனசாட்சிப்படி நல்ல மனிதராக நடந்து கொள்ளுங்கள்.